இன்னைக்கு ஒரு வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா டெலிவரிக்கு அப்புறம் வந்து என்னால vlog எதுவுமே எடுக்க முடியல. இப்போதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. தம்பி கொஞ்சம் வளர்ந்துட்டதுனால கொஞ்சம் கேர் பண்ணக்க கொஞ்சம் ஈஸியா இருக்கு. நம்ம வந்து இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு போட்டோ ஷூட் வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு வீட்டுல. பாப்பா அமைதியா இருக்கா. தம்பி தூக்கம் வந்துச்சு தம்பிக்கு. கேப் வந்து புக் ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்ப நம்ம கிளம்புறோம். சின்னமலை சின்னமலை இவங்கள வந்து பத்திரமா போட்டோ ஷூட் மட்டும் பண்ணி முடிச்சிட்டோம்னா வேலை முடியுது. வீரன் பத்தி கவலை பண்ணேன். பட் இந்த பீஸ் என்ன பண்ணுதுன்னு தெரியல. சைலண்டா இருக்கிறத பார்த்து நீங்க தப்பா நினைக்காதீங்க. நாங்கள் அந்த இடத்துக்கு வந்தாச்சு. உள்ளே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே குட்டி குட்டியாக அழகாக இருந்துச்சு. எல்லாத்தையுமே சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு முன்னாடி ஒரு ஆள் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ எங்களை வந்து கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து அந்த கேப்பில் வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஃபோட்டோ எடுக்க வந்திருக்கோம். நாங்கள் வந்து இடத்துக்கு வந்துட்டோம். எங்களுக்கு முன்னாடி ஒரு ஆள் இருக்காங்க. அவங்களுக்கு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கோம். நாங்கள் இப்போ தான் நாங்கள் வந்து சாப்பிட்டோம். தங்கச்சி ஆனது நெக்ஸ்ட்டு வந்து 2 பேருக்குமே டைப்பர் மாற்றி விட்டுட்டு 2 பேருக்குமே பால் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் தூங்க வைக்க சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ரொம்ப ட்ரை பண்ணோம். அதித்தி மட்டும் தூங்கவே இல்லை. ரணதீரனாச்சும் கொஞ்சம் தூங்கி எழுந்து பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மறுபடியும் ஃபீட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால் அதித்தி மட்டும் எங்களால் தூங்க வைக்கவே முடியல. பாவம் அங்கே இருக்கிற ஸ்டாஃபும் கூட தூங்க வைக்க ட்ரை பண்ணுறாங்க. ரொம்ப ரிஸ்க்கு. அவள் தூங்கவே மாட்டான். எப்படி முடிச்சு பார்த்துட்டு இருக்கா பாருங்க. பபு சொல்லுறா தங்கமேல இதோ புள்ள அது அப்பா வரா. அது அப்பா பாருங்க. அப்பா பாருங்க. சிரிக்க பொண்ணு அதித்தி அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ரெஸ்பான்ஸ் பண்ணுவாள். மாமா என்ன பேசினாலும் அவள் சொல்லிகிட்டே இருப்பாள். நாங்களே பேசினா கண்டுக்கவே மாட்டோம். எங்களை சுற்றி பார்த்துட்டே இருப்பாள். ஆனால் அவங்க டேடி பேசினா மட்டும் அழகாக ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருப்பாள். ரணதீரனும் அப்படிதான். அவங்க அப்பா வந்துட்டாலே போதும் அவனுக்கு சிரிப்பு வந்து எப்படி தான் வருமோ தெரியல. அவங்க அப்பா பார்த்த உடனே சிரிக்க ஆரம்பிச்சிருவான். அவனும் பபு சிரிக்கிறான். ஃபஸ்ட்டு வந்து பாப்பாவுக்கு வந்து தீம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. தீம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே தூங்க வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவள் தூங்கவே இல்லை. இப்போ தான் நல்லா பால் குடிச்சிட்டு நல்லா தெம்பாக உட்காந்துட்டு இருந்தா. தூங்கவே இல்லை. ஆனால் அவங்க வந்து தீம் அழகாக சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம்.
தீம் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாப்பாவுக்கு வந்து ரேப் பண்ணுவாங்க. ஆனால் அவள் தூங்கவே இல்லை, அவள் நல்லா பார்த்துட்ருக்கா. நான் வீடியோ எடுக்கிறேன், என்னை பார்த்து முறைக்கிறா. அவள் எப்படி பார்க்குறா பாருங்க. தூங்க மாட்டா அதித்திமா. தூங்க சொன்னாங்க, 2 பேருமே தூங்காம எப்படி ஆடி. இந்த ஷூட்டோட ஃபைனல் ரிசல்ட்டு நீங்கள் பாருங்கள், எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம முருகர் தான். அவர் கொஞ்சம் தூங்குறாரு, அப்புறம் எழுந்துக்கிறாரு. நெக்ஸ்ட் அவங்க டேடி வந்துட்டாங்க. அவங்க டேடிக்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தேன். தம்பி அதுக்குள்ளே கொஞ்சம் தூங்கிட்டான். தம்பிக்கு 2 தீம் சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து முருகர், அதுக்கப்புறம் வந்து சுற்றி மேக்ஸ் இருக்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்ன சொன்னாங்க, ஃபஸ்ட்டு மேக்ஸ் வந்து முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் வந்து முருகர் போட்டுக்கலாம், ஏன்னா வந்து விபூதி குங்குமம் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து அவருக்கு மேக்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து பாப்பாவுக்கு வந்து ஹாரி பாட்டர் தீம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்து அந்த ஸ்பெக்ஸ் போடும்போது பாப்பா எழுந்துக்கிறார். ஸோ வந்து ரொம்ப அவளை வந்து பொறுமையாக தூங்க வச்சு அந்த ஸ்பெக்ஸ் போட்டு அந்த பிக்சர் எடுத்தாங்க. அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள்.
ஃபோட்டோ ஷூட் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் 2 பேரும் ஃபேமிலியாக ஃபோட்டோ எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அக்கா மாமா ஃபேமிலியாக ஃபோட்டோ எடுத்தாங்க. லாஸ்ட்டாக நாங்கள் 6 பேரும் ஒரு பிக் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.